திமுகவினுடைய கோட்டை அப்படின்னு சொல்லப்பட்ட திருச்சியில் சும்மா விஜய் வந்து இன்றைக்கி சுக்குநூறாக உடச்சி எறிஞ்சிருக்கார். அந்த தோட்டையை தட்டி தூக்கியிருக்கார். அந்த அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மாஸ். எந்த எதிர்கட்சியுமே ஆளுங்கட்சியுமே இது வரைக்கும் நடத்த முடியாத அளவுக்கு, கூட்ட முடியாத அளவுக்கு ஒரு மாபெரும் மக்கள் சக்தியை திரட்டி இன்றைக்கி அட்டகாசமான ஒரு மாஸ் காமிச்சிட்டார் விஜய். அவருடைய சுற்றுப்பயணத்தினுடைய துவக்கமாக இன்றைக்கி திருச்சியிலேருந்து ஆரம்பிக்கிறதா சொல்லியிருந்தார். அதுக்கு ஏகப்பட்ட தடங்கல்கள், ஆளும் கட்சியிலேருந்து அனுமதி கொடுக்கல, அவர் கேட்ட இடத்துல அனுமதி கொடுக்கல, அப்புறம் வந்து நிறைய கட்டுப்பாடுகள் எல்லாத்தையும் மீறி ஒரு வழியாக திருச்சி மரக்கடை பகுதியில் விஜயனுடைய பிரச்சாரத்தை தொடங்கிறதுக்கும் அங்கே பேசுகிறதுக்கும் அனுமதி கொடுத்துருந்தாங்க. இதுக்காக வந்து விஜய் வந்து சென்னையிலேருந்து திருச்சிக்கு விமானம் மூலிமா ஏர்போர்ட் சென்றடைஞ்சார். அங்கிருந்து வந்து ஏற்கனவே தயாரித்து திருச்சியில் நிறுத்தப்பட்டிருந்த ஒரு பிரச்சார பஸ்ஸு ஒன்று முழுவதும் வந்து ஒரு குளிர்சாதன வசதியோடு அவருக்கு உட்கார்றதுக்கு ஒரு ஃப்ரண்ட்டில் டிரைவர் சீட் பக்கத்தில் கண்ணாடியோட பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி நல்ல லைட்டிங்கோடு இருக்கிற மாதிரியான ஒரு சேர், அப்புறம் எங்கே பேச போகிறாரோ அந்த இடத்துல அப்படியே லிஃப்ட் வழியாக மேலே வந்துடலாம். பஸ்ஸோட அந்த ரூஃப் டாப்பில் நின்று அவர் உரையாற்றுறதுக்கு வசதியாக அந்த மாதிரியான ஒரு செட்டப்பில் ரெடி பண்ண பஸ். இது கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா செலவில் எக்ஸ்க்ளூசிவாக இந்த பிரச்சாரத்துக்காகவே ஆர்டர் பண்ணி செய்ய சொல்லி ரெடி பண்ணி கொண்டு போய் திருச்சியில் நிப்பாட்டியிருந்தாங்க. அந்த பஸ்ஸும் கரெக்டாக ஏர்போர்ட்டில் இருந்தது. விமானத்தை விட்டு இறங்கி வெளியில் வந்து அந்த பஸ்ஸை ஏறி சம்மந்தப்பட்ட இடத்துக்கு அந்த மரக்கடை பகுதிக்கு வரணும். அது வந்து நம்ம யூஸ்வலாக ஏர்போர்ட்லேருந்து அந்த திருச்சி மரக்கடை பகுதிக்கு வரத்துக்கு ஒரு அரை மணி நேரமில் வந்துடலாம், இல்லை 40 மினிட்ஸில் வந்துடலாம் பை காராக இருந்தால். ஆனால் விஜய் வந்து விமானத்தை விட்டு இறங்கி அந்த வெளியில் வரத்துக்கே 1 மணி நேரம் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த பஸ்ஸில் ஏறி அந்த பஸ்லேருந்து சம்மந்தப்பட்ட அந்த மரக்கடை பகுதிக்கு வந்து சேர்கிறதுக்கு 5 மணி நேரம் ஆகிருக்கு. இன்ச்சாக, அதாவது மக்கள் வெள்ளத்தில் அந்த பஸ்ஸு வந்து மிதந்து வந்து சேர்ந்தது. ஸோ இன்றைக்கி வந்து பிரச்சாரத்தினுடைய துவக்கமாக 3 மாவட்டங்களில் பேசுகிறதா விஜய் சொல்லியிருந்தார். முதல்ல திருச்சி, அதுக்கப்புறம் அரியலூர், அதுக்கப்புறம் பெரம்பலூர், முடிச்சுட்டு சென்னை வரதான் ஒரு ஒரிஜினல் பிளானு. ஸோ காலம்பர 10லேருந்து 1க்குள்ளே திருச்சியை முடிச்சிடலாம், அப்புறம் 2லேருந்து 5க்குள்ளே வந்து அரியலூர், 5லேருந்து 8க்குள்ளே வந்து பெரம்பலூரை முடிச்சிடலான்ட்டு. ஆனால் திருச்சியே இன்றைக்கி 5 மணி நேரம் மக்கள் வெள்ளத்தில் அந்த டிராஃபிக்கில் திக்குமுக்காடி வந்து சேர்ந்து ஒரு அட்டகாசமான ஸ்பீச்சை கொடுத்து முடிச்சுட்டு அவர் அரியலூர் வந்து சேர்றப்பே 7 மணி ஆச்சு. ஸோ இரவு 7 மணிக்கு தான் அரியலூரே வந்திருக்காரு. அதுக்கப்புறம் அரியலூரில் பேசி முடிச்சுட்டு பெரம்பலூர் போகணும். ஸோ அவரோட ஷெடியூல் வந்து கரெக்டாக திட்டமிடப்பட்டிருந்தாலும் மக்களுடைய அன்பும் ஆதரவும் கட்டுக்கடங்காத இருந்ததுனால ஒன்றுமே பண்ண முடியல. அவ்வளோ பெரிய கூட்டம். ஸோ இதெல்லாமே ஒரு உற்சாக வரவேற்பு விஜய்க்கு. அந்த மக்களோட எழுச்சியை பார்த்த விஜய்க்கு வந்து முகத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷம். இப்படியான மக்கள் நமக்காக வந்து இன்றைக்கி நிற்கிறாங்க, ஒரு வெயிலை பார்க்காம தங்களுடைய எல்லாத்தையும் கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு வந்து நிற்கிறாங்களே, அவங்களும் நம்ம எதாவது பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முகத்தில் வந்து ஒரு அவ்வளவு சந்தோஷம் விஜய்க்கு. ஸோ அந்த சந்தோஷத்தை தன்னுடைய பேச்சு வழியாக இன்றைக்கி கொட்டியிருக்கார் திருச்சியில். அவர் பேச்சு தொடங்கிறதுக்கு முன்னாடியே, அந்த காலத்தில் நாங்கள் போருக்கு போகிறதுக்கு முன்னாடி கோவிலில் போய் குலசாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு குலதெய்வத்தை வணங்கிட்டு தான் போருக்கு போவாங்க. அப்படி போனால் அந்த போரில் வெற்றி கிடைக்கும். அதுக்கு போல தான் போருக்கு போகிறதுக்கு முன்னாடி, அதான் போருங்கிறத நான் சொல்கிறது 2026 தேர்தலை, அந்த தேர்தலுக்கு சந்திக்கிறதுக்கு முன்னாடி குலசாமிகளாக இருக்கக்கூடிய உங்களை மக்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முதல்ல தன்னுடைய பேச்சை ஆரம்பித்தார். தொடர்ந்து வந்து ஒவ்வொரு விஷயமாக புட்டு வைக்க ஆரம்பித்தார். அதாவது என்னென்னாக்க, திருச்சி அப்படின்னாலே ஒரு சிறப்பு இருக்குங்க திருச்சிக்கு. அதாவது திருச்சியில் எதை விஷயத்தை தொடங்கினாலும் ஒரு திருப்பம் வரும். அப்படிப்பட்ட ஒரு திருச்சியில் தான் தன்னுடைய ஒரு பிரச்சாரத்தையும் நான் தொடங்கணும்னு நினச்சி தான் இங்கே ஆரம்பித்தேன். ஸோ திருச்சிக்குன்னு ஒரு தனி வரலாறே இருக்குது. அதாவது வந்து 1956 முதல்ல பேரறிஞர் அண்ணா தேர்தலில் நிற்கணும்னு நினச்சது திருச்சி தொகுதியில் தான். அதே போல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர் வந்து ஒரு மாநாட்டை 1974 நடத்தினது இதே திருச்சியில் தான். பெரியார் வாழ்ந்ததும் திருச்சியில் தான். திருச்சியை ஒரு மலைக்கோட்டை, ஒரு பெரிய மத நல்லிணக்கத்துக்கும் மத ஒற்றுமைக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்ந்துட்டுருக்கு. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் திருச்சியினுடைய பெருமைகளை பற்றி. அதோட வந்து இந்த மாதிரியான ஒரு மண்ணிலேருந்து ஒரு விஷயத்தை தொடங்கினா அது ஒரு நல்லா ஒரு இதில் போய் முடியும் அப்படிங்கிறது பெரியவங்க சொல்லுவாங்க, ஒரு சுபத்தில் போய் முடியுங்கிறது. அதனால தான் அந்த திருச்சி மண்ணிலேருந்து நானும் தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் சும்மா பட்டாசு வெடிக்கிற மாதிரி வச்சு செய்ய ஆரம்பித்தார் திமுகவை. அதாவது வந்து இந்த திமுக ஆட்சியில் கிட்டத்தட்ட ஒரு 560க்கு மேலே தேர்தல் வாக்குறுதியை 2021ஆம் ஆண்டு கொடுத்தாங்க. இப்போ முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்களும் அவருடைய மகனும்
துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இதே திருச்சியில் மீட்டிங்காக போட்டு பேசுனாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தாக்க அடுத்த ஒரு மாதத்திலேயே வந்து பெட்ரோல் டீசல் ஒரு லிட்டருக்கு 3 ரூபா குறைப்போம் அப்படின்னாங்க. செஞ்சாங்களா? இல்லை. அடுத்து மாணவர்கள் வாங்கிய கல்வி கடனை அறவே ரத்து பண்ணுவோன்னாங்க. செஞ்சாங்களா? இல்லையே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வே இருக்காதுன்னாங்க. அதை செஞ்சாங்களா? இல்லை. அதை தாண்டி வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே இந்த மின் கட்டண அளவீடை வந்து இப்போ 2 மாதத்துக்கு ஒரு முறை செய்யப்படுறத மாதம் ஒரு முறை செஞ்சு காட்டுவோம் அப்படின்னாங்க. ஆட்சியே முடிய போகுது. இது வரைக்கும் அதை பற்றி பேச்சு கூட விடலை, மூச்சு கூட விடலை. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இப்படி பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அதை வந்து ஒரு சாராருக்கு மட்டும் கொடுத்துட்டு அதை இப்போ வரைக்கும் சொல்லி காமிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் இலவச பேருந்துன்னு சொல்லி பெண்களுக்கு இலவசமாக பஸ்ஸில் பயணம் பண்ணுறதுக்கு அனுமதியை கொடுத்துட்டு இருக்கிற அத்தனை அமைச்சர்களும் ஓசியில் பண்ணுறீங்க, ஓசியில் பயணம் பண்ணுறீங்கன்னு சொல்லி நம்ம மகளிரை கேவலப்படுத்துகிறாங்க. இப்படி அடுக்கடுக்காக வந்து அதாவது மக்கள் மனதில் குமுறிக்கிட்டு இருந்த விஷயத்தை புட்டு வைக்க ஆரம்பித்தார். ஒரு சிசிடிவி கேமராவில் பதிவாக இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது விஜயனுடைய பேச்சு. ஸோ அவ்வளவு கீழே நின்று விஜயோட பேச கவனிக்கிற ஒவ்வொருத்த மனதில் என்னெல்லாம் எண்ணங்கள் ஓடி இருக்குமோ அது எல்லாத்தையும் பிரதிபலிக்கிற ஒரு கண்ணாடி மாதிரி அந்த பஸ்ஸுக்கு மேலே நின்று கர்ஜிக்க ஆரம்பித்தார். இதை தாண்டி வந்து மைக்கு வேலை செய்யலை. உடனே வந்து என்னடா மைக்கு வேலை செய்யலே, டென்ஷன் ஆகலை, ஒரு இதாகலை, எனக்கு மைக்கு வேண்டான்னு சொல்லிட்டு தன்னுடைய குரல் மூலியமாக எவ்வளவு சத்தமாக பேச முடியுமோ அவ்வளவு சத்தமாகவும் கம்பீரமாகவும் அங்கே கர்ஜிட்டார். திருச்சி பார்த்திங்கன்னா அவ்வளவு பெரிய கோட்டை. அதாவது கருணாநிதி 3 தலைமுறையாக திருச்சியை வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்கு. திமுகவினுடைய கருணாநிதி, முக ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் எப்படி ஒரு 3 ஜென்ரேஷன் இருக்காங்களோ அதே போல் திருச்சியிலையும் திமுக கட்சியினுடைய முக்கியமான நிர்வாகி இருக்கக்கூடிய அன்பில் தர்மலிங்கம், அன்பில் பொய்யாமொழி, இப்போ அன்பில் மகேஷ்னு அந்த 3 ஜென்ரேஷனுமே திருச்சியை தங்களுடைய கோட்டையாக சொல்லிட்டு இருக்காங்க. போதாக்குறைக்கு திருச்சியில் இருக்கக்கூடிய கருணாநிதி காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் அமைச்சராக இருக்கக்கூடிய KN நேரு, இவங்க எல்லாருமே வந்து எங்களுடைய கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த கோட்டையை ஒரு தகர்க்கிற மாதிரியான விஷயத்தை இன்றைக்கி விஜய் பண்ணி காமிச்சார். அப்படி ஒரு ஆர்ப்பரிக்கும் மக்கள் வெள்ளத்தில் அட்டகாசமாக ஒரு ஸ்பீச்சை கொடுத்தாரு. அதை தாண்டி இந்த அமைச்சர், இந்த தொகுதியை சேர்ந்த அமைச்சர் வந்து எங்கே பார்த்தாலும் மருத்துவமனை வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி காவிரி மருத்துவமனை பற்றி சொல்லி அங்கே தான் கிட்னி திருட்டே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு ஸ்பீச்சுங்க. அதாவது விஜயனுடைய ஒரு மாஸ்டர் ஸ்பீச் அப்படின்னா இன்றைக்கி திருச்சியிலேருந்து அவர் பண்ண ஒரு தரமான சம்பவம் தான். தொடர்ந்து அரியலூர்லேயும் அவருடைய ஸ்பீச் வந்து அவ்வளவு சூப்பராக இருந்தது. இதை தாண்டி ஒரு படி அங்கே மேலே பேசுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுபோல தான் அவரும் பேச ஆரம்பித்தார். ஸோ வந்த அத்தனை பேரும் பார்த்திங்கன்னா லேடிஸ், அவ்வளவு லேடிஸு, சின்ன சின்ன பசங்க, பெரியவங்க, அப்புறம் குழந்தைங்களோட அவ்வளோ பேர் வந்து பார்க்குறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தா எல்லாருக்கும் வந்து விஜயை பார்க்கணுங்கிற ஒரு ஆசை இருந்தது. அவரை வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், எங்களுக்கு பிடித்தமான நடிகர், அவர் வந்து எங்கள் ஊருக்கு வந்திருக்கார், அவரை நாங்கள் பார்க்க வரோம் அப்படின்னு பல பேர் பேட்டி கொடுத்தாங்க. ஸோ இதில் பேட்டி கொடுத்தவங்களை பார்த்தீங்கன்னா பல பேர் திமுக குடும்பம், நாங்கள் பரம்பரையாக திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவோம். இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா நாங்கள் பரம்பரையாக அதிமுக குடும்பம், எம்ஜிஆர் காலத்துலேருந்து அதிமுகவுக்கு தான் ஓட்டு போட்டுட்ருக்கோம் அப்படின்னாங்க. அது எல்லாமே அரசியல். இது வந்து கட்சிக்கு வந்திருக்காரு, நாங்கள் தேர்தலில் யாருக்கு ஓட்டு போடுறோங்கிறத அப்போ முடிவு பண்ணிக்கிறோம், இப்போ நாங்கள் விஜயை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு ரொம்ப பளிச்சுன்னு அந்த மகளிரெல்லாம் பேட்டி கொடுத்தாங்க. ஸோ இந்த நிலைமை வந்து அப்படியே மாற ஆரம்பிக்குது. இந்த முதல் நாளே வந்து பாதி வந்து அப்படியே நினச்சதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டாக மாறி நிற்குது. இந்த 3 மாத காலம் வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடு ஃபுல்லாக விஜய் சுற்றி வர போகிறாரு. அப்படி ஒரு சுற்றி வந்துட்டார் அப்படின்னாலே மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கும், அந்த 2026 தேர்தல் என்ன மாதிரியான ஒரு முடிவை கொடுக்கும் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து பார்க்க முடிஞ்சுது. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற மாதிரி ஒட்டுமொத்த அந்த சுற்றுப்பயணத்துக்கு இந்த திருச்சி முதல் நாள் சுற்றுப்பயணம் சாட்சியாக அமைஞ்சிருக்கு. நிச்சயமாக வந்து ஒரு அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கார் விஜய். அதனுடைய எதிரொலியாகத்தான் இன்றைக்கு மத்தியானம் வந்து முதலமைச்சர் முக ஸ்டாலின் வந்து வாண்டடாக பேட்டி கொடுத்து ஒரு அறிக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. நாங்கள் வந்து கட்டுக்கோப்பான கட்சி, இந்த மாதிரி அடாவடித்தனம் செய்ய மாட்டோம், எங்களுது வந்து எஃகு கோட்டை மாதிரி இரும்பு மாதிரி இருக்கும், நாங்கள் திமுக அப்படின்னாலே வந்து எதுக்குமே பயப்பட மாட்டோம், எல்லாத்துக்கும் துணிந்தவர்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காரு. அதனுடைய வெளிப்பாடு என்னென்னா அங்கே வந்து விஜய் அடித்து அடி இங்கே எதிரொலிச்சிருக்கு, அதுதான் உணர முடியுது. ஸோ போக போக இன்னும் திமுகவுக்கு கிளி ஏற்படுத்துகிற மாதிரி விஷயங்கள்லாம் விஜய் தரப்புலேருந்து நடக்கும்.
விஜய் அதை நடத்தி காமிப்பார். ஸோ இந்த ஒரு சுற்றுப்பயணம் நிச்சயமாக ஒட்டுமொத்த இந்தியாவே திரும்பி பார்க்க வச்சுருக்கு. பிஜேபியும் வந்து விட்டு வைக்கவே இல்லை. அதாவது பிஜேபி ஒரு பாசிச அரசு அப்படின்னா திமுக ஒரு பாய்சன் அரசு அப்படின்னு பகிரங்கமாக போட்டு உடச்சிட்டார் விஜய். ஸோ இவ்வளவு போல்டான ஒரு ஸ்பீச், உண்மையிலே வந்து இந்த ஸ்பீச்சை ப்ரிப்பேர் பண்ணி அழகாக வந்து அவரை பேச வச்சது கட்சியினுடைய முக்கியமான நிர்வாகிகளுக்கும் அதை அழகாக எக்ஸிக்யூட் பண்ணி பேசின விஜய் ரொம்ப தெளிவாக இருக்கார் அரசியலில். ஸோ இதுதான் அரசியல் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டு உள்ளே இறங்கியிருக்காரு. கற்றுக்குட்டியாக உள்ளே இறங்காமல் இதை கற்றுக்கிட்டு உள்ளே இறங்கியிருக்காரு. நிச்சயமாக அவர் நீந்தி மேலே வருவாருங்கிறது தெரியுது. ஸோ இந்த சுற்றுப்பயணத்தினுடைய கூடவே ட்ராவல் ஆகிறது வந்து கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த், அப்புறம் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா, அவங்க 2 பேருமே பக்கபலமாக இருந்தாங்க. மற்ற முக்கிய நிர்வாகிகளும் இருந்தாங்க. ஸோ திருச்சி மட்டுமல்ல, சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திண்டுக்கல், அரியலூர், பெரம்பலூர் எல்லா மாவட்ட மக்களும் திருச்சிக்கு வந்துட்டாங்க. ஸோ அந்த வரவேற்போடு அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கு அரியலூர், பெரம்பலூர்னு. ஸோ என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.